ஹாய் காய்ஸ், வெல்கம் பேக் டு கிரிக்ராண்ட். இன்னைக்கு சோஷியல் மீடியா ஃபுல்லாக வைபவ் சூரியவன்ஷியோட கான்ட்ரவர்சி தான் போயிட்டு இருக்கு. அவருக்கும் ஸ்ரீலங்கா பிளேயர்ஸ்க்கும் நடந்த சண்டையை பற்றி ரொம்ப நிறைய டிபேட்ஸ் போய்கிட்டு இருக்குது. அதுக்கப்புறம் இந்தியா ஃபைனலாக இன்னைக்கு ஆப்கானிஸ்தான் பீட் பண்ணி ஃபைனல்ஸ்க்கு குவாலிஃபை ஆகிட்டாங்க. ஸோ அந்த மேட்சை பற்றி பார்க்கலாம். தென் இன்னொரு பக்கம் இந்தியா சீனியர் டீம் 400 ரன் ப்ளஸ் ஸ்கோர் அடிச்சிருக்காங்க ஒரு ஓடிஐ மேட்ச்சில். ஸோ அதை பற்றி டிஸ்கஸ் பண்ணலாம். அண்ட் தென் ஜஸ்ட் குயிக் அப்டேட்ஸ் அரௌண்ட் த வேர்ல்டை பற்றியும் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் டாபிக் வைபவ் விசஸ் ஸ்ரீலங்கா பிளேயர் கான்ட்ரவர்சி. இந்த இன்சிடென்ட்டுக்கு அப்புறம் சோஷியல் மீடியாவில் ஃபுல்லாக பெரிய டிபேட் போயிட்டு இருந்தது, யார் கரெக்டு யார் ராங்குன்னு. பட் ஆனால் என்னோட பர்சனல் ஒப்பீனியன் என்னன்னா, நான் வைபவ் மேலே ஃபுல் தப்பு சொல்ல மாட்டேன். ஏன்னா மேட்ச் முடிஞ்ச உடனே அவர் பெவிலியனுக்கு தான் நடந்து போயிட்டு இருந்தாரு. ஆனால் ஆப்போசிட் பிளேயர்ஸ் டெலிபரேட்டாக அவரை ப்ரொவோக் பண்ண மாதிரியே தெரிஞ்சுது. ஆனால் டென்ஷன் ஆகி அங்கே கிரியேட் ஆச்சு. ரொம்ப ஒரு மாதிரி டர்ட்டியான சுச்சுவேஷன் தான் அங்கே நடந்தது. ஆனால் வைபவ் சைட்லேருந்து ஒரு மிஸ்டேக் என்னன்னா, அவர் ரியாக்ட் பண்ண விதம் கொஞ்சம் அக்ரெசிவாக இருந்தது. அதை கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணியிருக்கலாம். புரியுது, யங் பிளேயர், எமோஷன்ஸ் இருக்கும், ப்ரெஷர் இருக்கும். இந்த மாதிரி இன்டர்நேஷ்னல் லெவலுக்கு வரும்போது அவர் கற்றுக்க வேண்டியது நிறையா இருக்கும். பட் ஆனால் அந்த இடத்துல இன்னும் கொஞ்சம் பெட்டராக ஹேண்டில் பண்ணியிருக்கலாம். இப்போ ரிப்போர்ட்ஸ் படி என்ன சொல்கிறாங்கன்னா, அஃபிஷியல் வார்னிங் அவருக்கு ஹேண்ட் ஓவர் பண்ணியிருக்காங்க. அண்ட் 100% ஆஃப் மேட்ச் ஃபீ அவருக்கு ஃபைனாக போட்டிருக்காங்க. ஆனஸ்ட்லி ஸ்பீக்கிங், இந்த இன்சிடென்ட்ல இருந்து வைபவ் லெசன் எடுத்துட்டு மூவ் ஆன் ஆகணும் அண்ட் க்ரோ அப் ஆகணும். நான் இதை வைபவை நான் ஃபுல்லாக குத்த சொல்ல மாட்டேன். ஏன்னா அவர் ஒரு 15 இயர்ஸ் ஓல்டு. அவருக்கு அந்த மாதிரி ப்ரோவோக் பண்ணும்போது எப்படி ரியாக்ட் பண்ணணும்னு தெரியாது. பட் யூ வில் லேர்ன் ஃப்ரம் திஸ் இன்சிடென்ட்னு தான் நான் நினைக்கிறேன். இப்போ மெயினான டாபிக் என்னன்னா, இந்தியா விசஸ் ஆப்கானிஸ்தான் நாக் அவுட் மேட்ச் மாதிரி நடந்தது. ஆப்கானிஸ்தான் டாஸ் வின் பண்ணி பவுலிங் சூஸ் பண்ணாங்க. இந்தியா ஓப்பனிங் பேர் ஒரு டீசெண்டான ஸ்டார்ட் கொடுத்தாங்க. அதுக்கப்புறம் ருத்ராஜ் திரும்பி ஒரு 30 ரன்ஸ் ஸ்கோர் பண்ணார். பிகினிங்ஸ் இல்லை, ஆனால் ஃபவுண்டேஷன் கிரியேட் பண்ணுறதுக்கு நல்லாவே ஹெல்ப் பண்ணிச்சு. அதுக்கப்புறம் திலக் வர்மா அண்ட் குமார் குஷாகரா செமையாக ஆடினாங்க. திலக் வர்மா ஒரு செம மெச்சூரான இன்னிங்ஸ் 59 அடித்தார். அதுக்கு அடுத்தது குமார் குஷாகராவும் ஒரு 58 ரன் அடித்தார். மிடில் ஓவரில் ப்ரெஷரை நல்லா அப்சர்வ் பண்ணி ஸ்கோர் போர்டை நல்லா மூவ் ஆன் பண்ணிகிட்டே இருந்தாங்க. ஃபைனலாக இந்தியா ஒரு 319 ஸ்கோர் பண்ணி நல்லா ஒரு ஸ்ட்ராங்கான டோட்டலை செட் பண்ணாங்க. தென் பவுலிங்கில் ஸ்டார் பர்ஃபார்மன்ஸ் யாருன்னு பார்த்தீங்கன்னா, நிஷாந்த் சிந்து தான். 4 விக்கெட்ஸ் எடுத்து மேட்சை கம்ப்ளீட்டாக இந்தியா சைடு கொண்டு வந்துட்டாரு. அப்புறம் சொல்ல மறந்தேன் கைஸ், அன்ஷுல் கம்போஜ் மறுபடியும் ஸ்குவாடுக்குள்ளே வந்திருக்காரு. ஒரு விக்கெட் எடுத்தாரு, டீசெண்டான பவுலிங் கொடுத்தாரு. ஃபைனலாக இந்தியா கம்ஃபர்டபுளாக வின் பண்ணிட்டாங்க. ஆனால் இப்போ தான் ஒரு மோஸ்ட் எக்ஸைட்டிங் பார்ட் என்னன்னா, இந்தியா விசஸ் ஸ்ரீலங்கா ஃபைனல். இந்த மேட்ச் நார்மலாக நடந்திருந்தா இவ்வளோ ஐப்பே இருக்காது. அது ஏன் இவ்வளோ ஐப்பு இருக்குன்னா, இவ்வளோ கான்ட்ரவர்சி நடந்ததுக்கப்புறம் எப்படி வைபவ் ரெஸ்பாண்ட் பண்ண போகிறாங்க அப்படின்னு ஒரு எக்ஸைட்மெண்ட் எனக்குள்ள இல்லை, மொத்த கிரிக்கெட் ஃபேன்ஸுக்கே கிரியேட் ஆகிருக்கு. அதுக்கப்புறம் டீம் இந்தியா எப்படி இந்த லாஸுக்கு அப்புறம், அதாவது நிறைய அந்த மேட்ச்சில் நீங்கள் பார்த்தீங்கன்னா கான்ட்ரவர்ஷியலான டெசிஷன் நடந்தது. திலக் வர்மா ஒரு சைடில் போய் சண்டை போட்டார், ருத்ராஜ் ஒரு சைடில் போய் சண்டை போட்டார். நிறைய அங்கேயே மேட்சுக்குள்ளேயே நிறைய கான்வர்சேஷன் நடந்துட்டு இருந்தது. ஸோ டீம் இந்தியா எப்படி ரியாக்ட் பண்ணுவாங்கன்னு எல்லாமே பார்க்கறதுக்கே ரொம்ப எக்ஸைட்டிங்காக இருக்குது. பார்ப்போம் எப்படி மேட்ச் போகுதுன்னு. இப்போ சீனியர் இந்தியா டீமுக்கு வரலாம் கைஸ். இன்னைக்கு இந்தியா வர்சஸ் ஆப்கானிஸ்தான் செகண்ட் ஓடிஐ நடந்தது. இதுலேயே ஆப்கானிஸ்தான் டாஸ் வின் பண்ணி பவுலிங் சூஸ் பண்ணாங்க. ஸ்டார்டிங்கில் யசஸ்வி அர்லி விக்கெட் கொடுத்துட்டாரு. அதுக்கப்புறம் ரோஹித் சர்மா ஒரு கிளாஸியான இன்னிங்ஸ் ஆடினார். அன்ஃபார்ச்சுனேட்டாக 2 ரன்ஸில் 50 மிஸ் பண்ணிட்டாரு. அதுக்கப்புறம் கில் அண்ட் இஷான் கிஷான் ஷோன்னு தான் சொல்லி ஆகணும். சுபம் கில் வேற லெவல் பேட்டிங். ஒரு 154 ரன்ஸு. டைமிங் என்ன, பிளேஸ்மெண்ட் என்ன, ஷார்ட் செலெக்ஷன் என்ன, எவ்ரி திங் வாஸ் டாப் கிளாஸ் லிட்ரலி. இன்னொரு பக்கம் இஷான் கிஷான் அக்ரஷன் மோட்ல இறங்கிட்டார். 125 ரன்ஸ் 154 ஸ்ட்ரைக் ரேட்ல அடிக்கிறார் ஓடி மேட்ச்ல. ஸ்ட்ரைக் ரேட்டை பார்த்த உடனே ஆப்கானிஸ்தான் பவுலர்ஸ்க்கு சான்ஸே இல்லைன்னு தெரிஞ்சு போச்சு. 2 பேர் பார்ட்னர்ஷிப் மேட்சை கம்ப்ளீட்டாக சேஞ்ச் பண்ணிடுச்சு. இந்தியா ஃபைனலாக 402 ஆல் அவுட் ஆயிட்டாங்க. ஒரு ஹியூஜ் டோட்டல் செட் பண்ணாங்க. ஆப்கானிஸ்தான் பிளேயரால் கண்டிப்பாக அவ்வளோ ப்ரெஷரை ஹேண்டில் பண்ண முடியலைன்னு மேட்ச் எண்டிங்கில் 232 ரன்ஸ்க்கு அவங்களும் ஆல் அவுட் ஆயிட்டாங்க. பவுலிங்கில் நோட்டபிள் பர்ஃபார்மன்ஸ் பார்த்தீங்கன்னா, ஹர்ஷதீப் சிங் அண்ட் குர்னூர் பிராரோ ஒரு 2 பேரும் 3 விக்கெட் எடுத்தாங்க. கம்ப்ளீட் டாமினேஷன் ஃப்ரம் டீம் இந்தியான்னு தான் சொல்லணும். தென் குயிக்கான அப்டேட், பங்களாதேஷ் விசஸ் ஆஸ்திரேலியா ஃபர்ஸ்ட் T20 ஆடினாங்க. பங்களாதேஷ் டாஸ் வின் பண்ணி பேட்டிங் சூஸ் பண்ணாங்க. ஆனால் எக்ஸ்பெக்ட் பண்ண ஸ்கோர் வரலை. 131க்கே ஆல் அவுட் ஆயிட்டாங்க. ஆஸ்திரேலியா பவுலிங் சைடில் பார்த்தீங்கன்னா, ஆடம் சாம்பா ஒரு சாமா ஸ்பெல் 4 overs 18 ரன்ஸ் 3 விக்கெட்ஸ் எடுத்தார். மிடில் ஓவரை கம்ப்ளீட்டாக கண்ட்ரோல் பண்ணிட்டாரு. அதுக்கப்புறம் சேசிங்கில் ஆஸ்திரேலியா கம்ஃபர்டபுளாக டார்கெட்டை ரீச் பண்ணிட்டாங்க. ஒரு 18.2 ஓவர்ஸ்லேயே கேமை முடிச்சிட்டாங்க. அண்ட் ஒன்ஸ் அகெயின் நோட்டபிள் பர்ஃபார்மன்ஸ் ஃப்ரம் கூப்பர் கார்னலி.
அவர் நல்ல ஃபார்மை கண்டினியூ பண்ணிட்டு இருக்காரு. ரீசெண்ட் மேட்ச்ல கன்சிஸ்டண்டா பெர்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்காரு. ஆஸ்திரேலியாவோட ஃபியூச்சர் ஸ்டார் ஏன்னு இப்போ அவர் ப்ரூவ் பண்ணிக்கிட்டே இருக்காரு. தென் ஃபைனல் குயிக் அப்டேட் கைஸ், உமன்ஸ் T20 வேர்ல்ட் கப்பில் நடக்குது. உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும், இந்தியா வந்துட்டு அவங்க பாகிஸ்தானை ஜெயிச்சு ஒரு ஸ்ட்ராங்கான வேலை வந்துட்டு கேம்பெயினை ஸ்டார்ட் பண்ணாங்க. அதுக்கப்புறம் வந்துட்டு இப்போ நெதர்லாண்ட்ஸோட ஆடும்போது பேட்டிங்கில் ஒரு 2-0 ரன் ஸ்கோர் பண்ணி நல்ல ஓப்பனிங் பார்ட்னர்ஷிப் ஸ்மிருதி அண்ட் ஷஃபாலி வந்துட்டு நல்லா ஆடினாங்க. ஸ்மிருதி 70 ரன்ஸ் அடிச்சாங்க, 79 ரன்ஸ் கிட்ட அடிச்சாங்க. ஷஃபாலி ஒரு 55 ரன்ஸ் கிட்ட அடிச்சாங்க. ரெண்டு பேரும் ஒரு நல்ல ஸ்ட்ரைக் ரேட்ல ஆடினாங்க. அதுக்கு அடுத்தது வந்துட்டு ஃபினிஷிங்கும் சூப்பராக இருந்தது. ரிச்சா கோஷ் கிட்ட இருந்தும் தீப்தி சர்மாவும் நல்லா ஃபினிஷ் பண்ணாங்க. அதுக்கப்புறம் ஸ்கோர் போர்ட் ப்ரெஷரை வந்துட்டு கிரியேட் பண்ணி அப்புறம் பவுலிங் யூனிட் கம்ஃபர்டபுளாக டிஃபெண்ட் பண்ணிட்டாங்க. டோர்னமெண்ட்டை ஸ்டார்ட் பண்ணாத நல்லபடியாக ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க டீம் இந்தியா. இதுக்கப்புறம் வந்துட்டு இந்தியா ஃபேன்ஸ்க்கு கண்டிப்பாக கான்ஃபிடன்ஸ் கொடுக்கும். நல்லா டோர்னமெண்ட்டை ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. எப்படி அவங்க வந்துட்டு டோர்னமெண்ட்டை போ இன்னும் ஆடுறாங்கன்னு பார்க்கலாம். தென் கைஸ், ஃபைனலி வைபவ் சூரியவன்ஷியோட கான்ட்ரவர்சியில் நீங்கள் யார் சைடு எடுக்கிறீங்க? இந்தியா ஏ விசஸ் ஸ்ரீலங்கா ஏல ஃபைனலில் யார் ஹீரோ ஆவாங்கன்னு நீங்கள் நினைக்கிறீங்க? கில் அண்ட் இஷான் கிஷான் இன்னிங்ஸில் யாரோட நாக் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது? உமன்ஸ் வேர்ல்டு கப்பில் இந்தியா டைட்டில் வின் பண்ண சான்ஸ் இருக்குன்னு நினைக்கிறீங்களா? உங்களோட தாட்ஸை வந்துட்டு கமெண்ட் செஷனில் போடுங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கிரிக்கெட்டுக்கு. பாய் கைஸ்.